Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃபாஸ்ட்டாக மேலைக்கு போயிடலாம். இதே ஃபாஸ்ட் ஃபுட்டு வில்லேஜில் என்ன பண்ணுவாங்க, களி, ராகி களி, நெய்யை ஊற்றி கீரையில் ஒரு சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ஒன்றும் ஆகாது. நல்லா இருந்தோம்ல, வியாதியே வரலையே. இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம வாழ்க்கை நடத்த அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு தானே கேட்குறோம். சினிமாவை பார்த்து சினிமாக்காரன் பண்ணுற மாதிரி நான் பண்ண முடியுமா? பொழைப்புக்காக அவன் பண்ணுறான். நம்ம பொழைக்கணுமில்ல. ஏன் பிறந்த இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்தி பொட்டுன்னு 30 வயசில் போகிறதுக்கா? உங்கள் அப்பா 50 வயசு, பையன் 30 வயசில் போயிட்டானே. ஏன் போனானுங்க? வாழ தெரியாமல் இருந்து போயிட்டான். வெஜிடேரியன் டயட் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நான்வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டா தப்பில்லை. எது நல்லா இல்லை வெஜிடேரியன் டயட்? எல்லாம் ப்ரோட்டீன் கம்மிங்கிறாங்க. வெஜிடேரியன் முட்டை சாப்பிடுங்க, பருப்பு வகைகளை சாப்பிடுங்க. என்னென்னமோ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. பீட்சா மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை, கொக்கோ கோலா மேலும் வெறுப்பு இல்லை. அதான் ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடு, இல்லைன்னா மோர் சாப்பிடு, இல்லைன்னா ரோஸ் மில்க் சாப்பிடு, அதான் மசால் தோசை சாப்பிடு, நல்லா இருக்கும். பால் சாப்பிடலாமா கூடாது? ஏன்னா இப்போ சைவத்தை தாண்டியும் வீகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பால் சாப்பிட்ருக்கேன் சார், 80 வருஷம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பால் சாப்பிட்ருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்கேன், வெஜிடேரியன் நல்லா தான் இருக்கேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுல நல்லா தான் இருக்கேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நான் ஓட முடியும், உங்களால் எங்களோட ஓட முடியாது. என்னோடய இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 60. என்னோடய ஹார்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எது இதில் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? பசு மாட்டு பால் பெட்டர். எருமை பால் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குது. மாது, சிகரெட்டு ப்ளஸ் ஆல்கஹால், கஞ்சா, LSD, கொக்கைன், மரிவானா, ஐயோ இதெல்லாம் டெட்லி காம்பினேஷன். கூடா நட்பு கேடா முடியும், அது ஒரு டெட்லி காம்பினேஷன். நல்ல ஃப்ரெண்டுன்னா அவன் மாப்பிள்ளை போடுறா, தம் அடிடா, போச்சு டெட்லி காம்பினேஷன். எங்கேருந்து வருது டெட்லி காம்பினேஷன்? கூடா நட்பு கேடா முடியும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், வணக்கம். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங். ஹரே கிருஷ்ணா. நிறைய பேர் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம். கண்ணுக்கு எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கோ அதை உடனடியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும், வீட்டுக்கே வர வச்சு சாப்பிட்ணுன்னு ருசிக்கு அடிமையாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஆயுசை கம்மி பண்ணுற ஒரு செயலாக இருக்குது? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா அவனே சொல்கிற பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃபாஸ்ட்டாக மேலைக்கு போயிடலாம். இதே ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த காலத்தில் 10-50-60 வருஷத்துக்கு மேலே வில்லேஜில் என்ன பண்ணுவாங்க, களி, ராகி களி, நெய்யை ஊற்றி கீரையில் ஒரு சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ஒன்றும் ஆகாது. அரிசி, கோதுமை அரிசி, கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம், வாழைக்காய் சாப்பிட்டோம், உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம், அவரைக்காய் சாப்பிட்டோம். அங்கேயே இருக்கோம், அங்கேயே பறித்து சாப்பிட்றது தானுங்க. கோழி முட்டை விடும், முட்டை சாப்பிடுவோம். நல்லா இருந்தோம்ல, வியாதியே வரலையே. இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம வாழ்க்கை நடத்த அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு தானே கேட்குறோம். ஆர்டிஃபிஷியல், அதாவது ஒரு சினிமாவை பார்த்து சினிமாக்காரன் பண்ணுற மாதிரி நான் பண்ண முடியுமா? அது ஏதோ பொழப்புக்காக அவன் பண்ணுறான், புரியுதா? நாம் பொழப்புக்காக, நம்ம பொழைக்கிறதுக்காக பண்ணோம். பொழைப்புக்காக அவன் பண்ணுறான். நம்ம பொழைக்கணுமில்ல. பிறந்தது எதுக்காக? ஏதோ ஒரு காரணத்துக்காக. என்ன எங்கே பிறந்த நீ? ஏன் பிறந்த? இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்தி பொட்டுன்னு 30 வயசில் போகிறதுக்கா? என்னப்பா, உங்கள் அப்பா 50 வயசு, பையன் 30 வயசில் போயிட்டானே. ஏன் போனானுங்க? வாழ தெரியாமல் இருந்து போயிட்டான். முதல்ல உன்ற வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கொள். இந்த உயிர் கடவுளால் கொடுக்கப்பட்ட உயிர். இந்த உடம்பு உங்கள் அப்பா அம்மானால் கொடுக்கப்பட்ட உடம்பு. உயிர் அவர். அப்பா அம்மா கொடுத்தது ஒன்று உடம்பு, ஒன்று கலர், ஒன்று மூக்கு, ஒன்று கை, ஒன்று காலெலாம் அம்மா மாதிரியே இருக்குது, அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த உயிரும் உடம்பும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை நடத்த முடியும். பாடி, மைண்ட் அண்ட் சோல் நல்ல ஆத்மான்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணால் ரொம்ப மோசமான ஆத்மா. நல்ல புண்ணியம் பண்ணால் புண்ணியாத்மா. மோசமான துராத்மா. பெரிய காரியங்களை பண்ணால் மகாத்மா. காந்தி. அதனால் இந்த உடம்பு உனக்கு சொந்தம் இல்லை, இந்த உடம்பு சமுதாயத்துக்கு சொந்தம். என்ன உணவுகளையெல்லாம் தவிர்க்கணும்? முதல்ல எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது? வெஜிடேரியன் டயட் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நான்வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டா தப்பில்லை. வெஜிடேரியன் டயட் என்ன வேணால் சாப்பிடலாம். அரிசி, கோதுமை, ராகி, சோளம், குதிரை மசாலு, என்னென்னமோ இருக்குது. நிறைய ஒரு 50-60 வயசு
எத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்குது பாருங்கள். அவரைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, ப்ளம்ஸு, ஆரஞ்சு பழம், மாம்பழம், பலாப்பழம், முந்திரி பழம், முந்திரி கொட்டை, ட்ரை ஃப்ரூட்ஸ். வாய்க்கு ருசியாக பண்ணணும்னா அம்மாக்கிட்ட சொன்னால் ருசியாக பண்ணி கொடுக்குறாங்க. என்னங்க இருக்குது, உப்பு போட்டு கொஞ்சம் சாதாரண மசாலா போட்டோம்னா சரியாக போகுது. இந்த மசாலா பெட்டி இருக்குல்ல, கரெக்டான அளவில் போட்டால் புரியும். வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்கு, உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்டா நல்லாயிருக்கு, ஆப்பம் போட்டு சாப்பிட்டா ஆப்பம் நல்லாயிருக்கு. எது நல்லா இல்லை வெஜிடேரியன் டயட் எல்லாம் ப்ரோட்டீன் கம்மிங்கிறாங்க. வெஜிடேரியன் இல்லை, முட்டை சாப்பிடுங்க, ஒரு வாரத்துக்கு 4 முட்டை பருப்பு வகைகளை சாப்பிடுங்க, எல்லா விதமான பருப்பு, எல்லோ தால் சாப்பிடுங்க. ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா தப்பில்லை. ஏன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது 1/2 மணி நேரம் அந்த எண்ணெயில் கொதிக்கும், தவாவில் கொதிக்கும். அப்போ அந்த எண்ணெயில் உள்ளே போகும்ல. முன்னெல்லாம் நாங்கள் அம்மா இருக்கும்போது லட்டு, ரவா லட்டு, மேக்ஸிமம் எள்ளுருண்டை, கடல் மிட்டாய், சின்ன சின்ன அது நல்லா தந்து. இப்போ அப்படி இல்லை. டின்னில் போட்டு ஒரு டின் வாங்கினா 1000 ரூபாங்கிறான். அதில் 10 ஸ்வீட் இருக்கும். சின்ன சின்ன ஜிலேபி, பெரிய பெரிய ஜிலேபி, ஊறுற ஜாமுன்னு, ட்ரை ஜாமுன்னு, ரசகுல்லா, சர்க்கரை, எண்ணெய், வெண்ணெய், அவ்வளோதானுங்க. உடம்புக்கு எது முக்கியம்? கார்போஹைட்ரேட் முக்கியம் சக்திக்கு, புரோட்டீன் முக்கியம் ஸ்ட்ரென்த்து, வைட்டமின்ஸ் முக்கியம், மினரல்ஸ் முக்கியம், கொழுப்பு கொஞ்சம் முக்கியம். கொழுப்புங்கிறது கொஞ்சமாக இருக்கணும், பருப்புங்கிறது இவ்வளோ இருக்கணும், சாப்பாடு இவ்வளோ இருக்கணும். 3/4 மஸ்ட் பி கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா உடம்பு வருது. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எனர்ஜி என்ன, பெட்ரோல் போட்டால் தானே வண்டி போகுது. கார்போஹைட்ரேட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபேட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ப்ரோட்டீன் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். இப்போது அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால எந்த அளவுக்கு உடலுக்கு வந்து தீங்கு அமைது, எந்த மாதிரியான வியாதிகள் வரக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? கடையில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குது. நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கடைக்கு போனார், 5 பேர் சாப்பிட்டாங்க. ஏதோ பரோட்டாங்கிறாங்க. பரோட்டா சாப்பிட்டு அது கூட மசாலா, பழைய மசாலா நம்ம தெரியல. 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்த 5 பேர் சாப்பிட்ட சாப்பாட்டு விலை 1000 ரூபா. எங்கிட்ட செலவு பண்ணது 10,000 ரூபா. என்னென்னமோ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அவன் வந்து மோட்டர் பைக்கில் கொடுத்துட்டு போயிடுறான். நல்லவன் தான், அது நல்ல தொழில் தான். ஆனால் அது நேற்று மிச்சமாகறதுல அதை போட்டுறான். சமையல்காரன் கையை வாஷ் பண்ணுறானு தெரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து பேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்டு போகிறான் பாருங்கள். அதே மாதிரி அந்த பீட்சான்னு ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறான். அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பீட்சா மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை, கோகோ கோலா மேலும் வெறுப்பு இல்லை, அது நல்லா தான் இருக்கும். அமெரிக்காக்காரனுக்கு பணம் போய் சேருது. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், கோகோ எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் அங்கே போயிடும். ஏதோ கலர் கலராக ஃப்ளூயிட் நம்ம ஊர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். ஆனால் ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடு, இல்லைன்னா மோர் சாப்பிடு, இல்லைன்னா ரோஸ் மில்க் சாப்பிடு. ஆனால் மசால் தோசை சாப்பிடு, நல்லாயிருக்கும். பீட்சா விட நல்லாயிருக்கும் மசால் தோசை. நல்ல ஆனியன் ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட். என்ன சார், நம்ம எதுக்கு அந்த வெஸ்டர்ன் ஃபுட்டை நம்ம காப்பி அடிக்கணும்னு தெரியல. வெஸ்டர்ன் டயட், வெஸ்டர்ன் ஃபுட்டு, வெஸ்டர்ன் மெத்தட், டைவர்ஸு கல்யாணம் எல்லாமே காப்பி அடிச்சாச்சு. அவன் நம்மளை காப்பி அடிக்கிறான், நாம் அவனை காப்பி அடிக்கிறோம். இப்போ நல்ல ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அது டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லி உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம். இது எப்படி பார்க்குறீங்க? பசிச்சு சாப்பிடணுங்க. பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் உலகத்திலேயே. ஒரு 3 இட்லி, கொஞ்சம் நெய் ஊற்றி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார், அப்பா லேசாக தயிர் போட்டோம்னு சரியாக போய் பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் 1 மணி வரைக்கும் பசிக்காது. 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டிங்கன்னா 1-2 வரைக்கும் பசிக்காது. பசிக்காமல் நீங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றாதீங்க. வயிறு காலியானால் தான் நீங்கள் சாப்பிடணும். வயிறு காலியான தெரியும், பசிக்குதுன்னு தெரியும். 2 மணிக்கு சாப்பிடுங்க, 1:30 மணிக்கு சாப்பிடுங்க. அதுவும் அளவாக சாப்பிடுங்க. பாதி வயிறுக்கு சாப்பிடுங்க சார். என்ன வேணால் லஞ்ச் சாப்பிடுங்க. 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிடுங்க. இல்லை வெறும் சேலட் மட்டும் சாப்பிட்றீங்களா, வெஜிடபிள் சேலட்டு, கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க, போதும். நைட்டு வேணால் ஒரு பிடி சாப்பிடுங்க. பசிக்காமல் சாப்பிடாதீங்க, பாதி வயிறுக்கு சாப்பிடுங்க. வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வாங்க. இது சலீஸ். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது சலீஸ், பக்கத்தில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறது சலீஸ். ஆனால் கடைசியில் வியாதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் சலீஸ். அவன் தான் ஆம்புலன்ஸே அனுப்புகிறானே. பிரியாணி அப்படின்றது எல்லா பக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. குறிப்பாக நள்ளிரவில் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க. இப்போ பாடியோட ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ 2 மணிக்கு நைட்டு ஒரு பிரியாணியை, அதுவும்
நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, அந்த பாடி ஃபங்க்ஷனுக்கு அது ஏற்றுக்குமா? எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் அது உண்டு பண்ணும்? நேரத்துக்கு சாப்பிடப்பா வியாதி வராதுன்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் 1 o'clock to morning 8 o'clock we are fasting. So you break the fast by taking some nutritious food. காலையில் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டா தான் காலையில் வேலை பண்ண முடியும். வெளிநாட்டு காஃபி இங்கே வருது, ஆனால் பயங்கரமான உள்ளே போச்சுன்னா பெப்டிக் அல்சர் வருங்கானே, எரிச்சல் வருங்கானே. காஃபி ஆரம்பிக்கும் ஒரு கிக் வரும் காஃபி சாப்பிட்டா. காஃபி டீ இதெல்லாம் நிக்கோட்டின் தானே. லைட்டாக சாப்பிடுங்க, தப்பில்லை. பிளாக் டீ சாப்பிடுங்க, பிளாக் காஃபி சாப்பிடுங்க, 1/2 டம்ளர் சாப்பிடுங்க. பெரிய மக்கை வச்சு சாப்பிடாது, சும்மா 1/2 டம்ளர். மத்தியானம் பசித்த பின்னாலும் சாப்பிடுங்க. மத்தியானம் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு லஞ்ச், 2 மணிக்கு லஞ்சு. அது ஜீரணமாகிறது 6 மணி நேரம் ஆகும். அப்போ நைட்டு 8 மணிக்கு பசிக்கணும். 8 மணிக்கு பண்ணுற சாப்பாடை நீங்கள் 2 மணிக்கே சாப்பிட்றீங்க. இல்லை சார் நைட்டு பூரா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ரைட்டு, 8 மணிக்கு நீங்கள் 7 மணிக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கையில் கொஞ்சம் டிஃபன் கேரியர் கொண்டு போங்க, சின்ன டிஃபன் கேரியர். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு ஆம்லெட், இல்லை நிறைய தயிர் சாதம், பருப்பு சாதம், கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கோங்க. சரியா போச்சு. போய் பிரியாணி சாப்பிடணுன்ட்டு என்ன இருக்குது? பிரியாணியில் என்ன இருக்குது? ஃப்ளஷ் இருக்குது. இந்த ஃப்ளஷ் என்ன இருக்குது? இறந்து போன உடல், கொல்லப்பட்ட உடல், கோழி, மட்டன். அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக என்னென்னமோ மசாலா ஐட்டம் போடுவோம். மசாலா ஐட்டம் இஸ் இன்ஜூரியஸ் டு ஸ்டமக். மசாலா சாப்பிட 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 வயிற்றில் புண்ணு வருங்க, பெப்டிக் அல்சர் வரும். அது எண்ணெய் எங்கே போகும்? நேராக ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்டுக்கு போய் பிளாக் பண்ணும், பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வரும். ஸோ நைட்டில் மட்டன் பிரியாணி 1 கிலோ சாப்பிடுதுன்னா அது உங்கள் சாமர்த்தியம். ஏன்னா அதை நம்பித்தானே இப்போது எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. தப்பு பண்ணுவாங்க இளைஞர்கள். என்ன சார், மது பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கு மேலே ஒரு பெக் 2 பெக் அடிப்பாங்க. ஒரு 3 பெக் அடிச்சுட்டு அப்புறம் இன்னும் பசிக்கும். நான் சாப்பிட்டோம்னா கார் ஸ்பீடாக போகும். அது பெரிய லெக்ஸஸ் கார்னு வச்சுக்கோங்க, ரூன்னு போகும், பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே ஏறும். அங்கே தூங்கிட்டு இருக்க 4 பேர் 8 பேர் சாவாங்க. மேலே கேஸ் போடுவான். இப்போ அவாய்ட் ஒயிட் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்கல்ல டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஏன் அவாய்ட் ஒயிட்னு நம்ம சொல்லுவோம்? மகாத்மா காந்தி சொன்னார், வெள்ளை பாய்சன் சொன்னார். வெள்ளையாக இருக்கிறது மைதா மாவு வெள்ளை, மாட்டுப்பால் எருமைப்பாலும் வெள்ளை தான், மாத்திரை ஆஸ்பிரனும் வெள்ளை தான். வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது உண்மை இருக்குது. சர்க்கரை வெள்ளை, உப்பு வெள்ளை, மைதா மாவு வெள்ளை, இதெல்லாமே கொஞ்சமாக சாப்பிட்டா தப்பில்லை. மைதா மாவுன்னா அதில் பண்ணுற சப்பாத்தியும் கோதுமை மாவில் பண்ணுற சப்பாத்தியும் வித்தியாசம். மைதா மாவுங்கிறது இந்த குடலில் இருக்க சின்ன சின்ன துவாரத்தெல்லாம் அடைச்சிடும். அப்போ உள்ள புரத சத்து உள்ளே போக. சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதி வரப்போகுது. உப்பு அதிகமாக சாப்பிட்டா ஹை பிளட் ப்ரெஷர் வரப்போகுது. மாத்திரை வெள்ளையாக இருக்க மாத்திரை சாப்பிட்டு தலைவலிக்க மாத்திரை, அங்கே வலிக்குது மாத்திரை, இங்கே மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது குடலில் புண்ணாக போகுது, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது. பால் அப்படிங்கிறது அளவாக சாப்பிட்லாம். பாலுங்கிறது இந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்காக உருவாக்கப்பட்ட பால். அது நம்ம அம்மா தாய்ப்பால் தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ ஏன் நம்ம பால் சாப்பிட்றோம்னா பழகி போச்சு. முன்னெல்லாம் அதிகமாக பால் சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் சாப்பிடலாம், கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க, தப்பு என்ன இருக்குது? மாதுளம்பழம் ஜூஸ் ஃபஸ்ட் கிளாஸ். ஆப்பிள் பழம் ஜூஸ், ஆப்பிள் டே கீப்ஸ் அ டாக்டர் அவே. இல்லை பால் சாப்பிடலாமா கூடாது? ஏன்னா இப்போ சைவத்தை தாண்டியும் வீகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம். நான் பால் சாப்பிட்ருக்கேன் சார் 80 வருஷம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பால் சாப்பிட்லாம். 1/2 டம்ளர் பால், இல்லை 1/2 டம்ளர் பால் diluted with 1/2 tumbler of water. You add Horlicks if you want. I'm not promoting Horlicks. You need some protein. ஸோ வெறும் பால் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லை பாலில் ஏதாவது லேசாக ஏதோ பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா பால் சாப்பிட்லாம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பால் சாப்பிட்ருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்கேன், வெஜிடேரியன் நல்லா தான் இருக்கேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுல நல்லா தான் இருக்கேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நான் ஓட முடியும், உங்களால் எங்களோட ஓட முடியாது. என்னுடைய இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 60. என்னோடய ஹார்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டச் வுட். ஏன் நம்ம டச் வுட்னா மரத்தை எடுத்து தூக்கணும். மரத்தை தூக்கக்கூடிய சக்தி இருக்கா? டச் வுட். இப்போ பால்னா எருமைப்பாலா, பசும்பாலா, ஆட்டுப்பாலா, இதில் எது சாப்பிட்றது? ஈவன் கழுத பால் கூட நல்லது அப்படின்லாம் பேசுகிறாங்க சார். அது இருக்குது இப்போ சாப்பிட்றாங்கன்னு. எது இதில் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? பசு மாட்டுப்பால் பெட்டர். எருமைப்பால் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குது. கழுதப்பால் நான் சாப்பிட்டதில்லை, ஆட்டுப்பால் நான் சாப்பிட்டதில்லை. அம்மா பால் சாப்பிட்ருக்கேன்.
அம்மா பால்னா எங்கள் தாய்ப்பால். ஸோ இப்போ இந்த காய்கறிகள் அரை வேக்காட்டில் சாப்பிடணும், அது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது சரியா? எந்த லெவலில் அது எடுத்துக்கலாம்? காய் கறி, கறி காய். காய்ங்கிறதுங்க வெள்ளரிக்காய் பச்சையாகவும் சாப்பிடலாமில்ல, கொய்யாக்காய் அதுவும் பச்சையாக தான் சாப்பிட்றது. எத்தனையோ காய்கள் பச்சையாக சாப்பிட்டா நல்லது, ஒன்றும் வேக வைக்காமல். வெண்டைக்காய் கூட அப்படி சாப்பிட்றாங்க, படித்து சாப்பிட்றாங்க. மிளகாயும் சாப்பிட்றாங்க அப்படியே. ஸோ கொதிக்க வச்சு பாயில் பண்ணால் அதில் இருக்க வைட்டமின்லாம் அந்த வாட்டரில் போயிடும். அதனால் பாதி வேக்காட்டில் சாப்பிட்டா கொஞ்சம் சக்தி அதில் இருக்கும். பேபி கார்ன் இருக்குல்ல, கார்ன், அது பாதி வேக்காடு. சம்டைம்ஸ் இந்த மக்காச்சோளத்தை தீயை வச்சு சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்காகவே பிறந்திருக்குமில்ல, என்ன வேணால் சாப்பிடுங்க சார், உங்களுக்கு ஒத்து வருமா பாருங்கள். புடலங்காய் சாப்பிடுங்க, அவரைக்காய் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. நீங்கள் அவரைக்காய் சாப்பிட்டா கசப்பாக இருக்குமே, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா விருத்தியாகுங்கிறாங்க. நான் வெண்டைக்காய் எனக்கு பிடிக்கிறதில்ல, எனக்கு முன்னால் எனக்கு மூளை விருத்தியாகுது. எல்லாம் ஒரு சேல்ஸ் கிம்மிக் தானுங்க. இல்லை, அரை வேக்காட்டில் சாப்பிட்றதுனால அந்த அந்த சத்துக்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்க முடியும் முழுசாக. 50% பச்சை தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் வெட்டி தினம் தேங்காய் சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க, அது கூட வெல்லத்தை சேர்த்து சாப்பிடுங்க. எல்லாம் எது பாயில் பண்ணுறோமோ, எது ஒரு கேரட் பொரியல் அப்படின்னா அது சக்தியாக இருக்காது, வெறும் கசடு தானே இருக்கும். அதில் கேரட்டு பீட்ரூட் பொரியல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கலராக இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அது சக்கை இருக்கும், மோஷன் ஃப்ரீயாக போகும். இப்போ இந்த டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அதாவது வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரே ஸ்டேஜில் நிறைய பேசுகிறாரு. ஆல்கஹால், சிகரெட், அது கூட இந்த நான்வெஜ், குறிப்பாக சிக்கன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்டால் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக அவரும் அதிகமாக பேசுகிறார். அது எவ்வளோ டெட்லி காம்பினேஷனாக இருக்கீங்க? என்னுடைய டெட்லி காம்பினேஷன் கேட்கல, சூப்பர் ஸ்டாரோட டெட்லி நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். எஸ், எங்கே நாங்கள் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் மட்டும் நான் சூப்பர் ஸ்டார், வெளியே போனால் சாதாரண ஸ்டார். ஹாஸ்பிட்டலில் நான் என்ன சொல்கிறேன், டெட்லி காம்பினேஷன் அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறாங்களே, மதுங்கிறது மாதுங்கிறது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இது டெட்லி காம்பினேஷன். சிகரெட் ப்ளஸ் ஆல்கஹால் ப்ளஸ் கேர்ள்ஸ்னால் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். காமம், கஞ்சா, எல்எஸ்டி, போதை கொடுக்கக்கூடிய கொக்கைன், மரிவானா, ஐயோ இதெல்லாம் டெட்லி காம்பினேஷன். கூடா நட்பு கேடா முடியும், அது ஒரு டெட்லி காம்பினேஷன். நல்ல ஃப்ரெண்டுன்னா அவன் மாப்பிள்ளை போடுறா, ஒரு தம் ஆடிடா, போச்சு டெட்லி காம்பினேஷன். எங்கேருந்து வருது டெட்லி காம்பினேஷன்? கூடா நட்பு கேடா முடியும். தோள் கொடுப்பவன் தோழன், ஆனால் தோழன் என்ன பண்ணுவோம், பாக்கெட்லேருந்து பணத்தை எல்லாம் அவன் எடுத்துக்குவான். நான் வந்து பணக்காரன் தானே வாங்கி கொடுக்குறேன், இவன் சின்ன பையன் தானே. டெட்லி காம்பினேஷனுங்கிறது கெட்ட வழக்கம். அந்த கெட்ட வழக்கத்தில் ஒரு 10 கெட்ட வழக்கம் இருக்கும், உங்கள் எல்லாம் தெரிஞ்சது தானே. என்ன கேட்டால் சினிமா பார்க்குறதே கெட்ட வழக்கம் தான், மெகா சீரியல் பார்க்குறது அதை விட கெட்ட வழக்கம். என் மேலே கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், போட்டால் பரவாயில்ல. அவங்கெல்லாம் பணம் பண்ணிடுறாங்க. யார்? மெகா சீரியல்காரனும் சினிமா எடுக்கிறவனும் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறவனும் பணம் பண்ணிடுறான். அவன் கைத்தட்டு வாங்கிக்கிறான், இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை கையில். பணம் இருக்கிறவன் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வாக் பண்ணுறான், பணம் இல்லாதவன் வாக் பண்ணுறான். கையில் பணம் இல்லைல்ல, பணம் இருக்கிறவனும் வாக் பண்ணுறான். ஸோ இப்போது இந்த டீ, நிறைய பேர் இன்றைக்கி வெளியே போகிறாங்க வர்றாங்க, சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் இல்லை, 24 மணி நேரம் நான் டீ குடிச்சே வாழ்ந்துருவேன்னு இருக்காங்க நிறைய பேர். அது எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு ஊறு விளைவிக்குதுன்னு பார்க்குறீங்க டாக்டர்? எங்கே போனாலும் ஒரு ரோடோரத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கரின்னு தான் இருக்குது. அப்புறம் கும்பகோணம் டிகிரி காஃபின்னு போடுறாங்க. கும்பகோணத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனுங்கிறாங்க. கென்டக்கிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிறவன், அங்கே வந்து ரோல் பண்ணிட்டு வரான். மெக்டொனால்டு அப்படிங்கிறான். பிஸ்கட்டு, வர்க்கி, பிரெட்டு, இன்னமும் பழசு கேக்கு, இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுங்க. அதாவது நமக்கு சக்தி வேணும்னா குக்குடு ஃபுட் இருக்கணும். நல்ல ஃபுட்டு, நம்ம ப்ரெட்டு வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமே. பிரயாணத்தில் போகிறோம், 2 வாழைப்பழம், 2 ஆப்பிள் பழம், 2 கொய்யாப்பழம், 2 ஸ்லைஸ் ரொட்டி, இல்லைன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ட்ரை சப்பாத்தி,
கொஞ்சம் வெண்ணெய் போடுங்க, கொஞ்சம் ஜாம் போடுங்க, என்ன இப்போ அந்த ருசியாக போய் பேக்கரியில் நிறுத்தி அவன் டீ கொடு, கையில் ஒன்றுமே இல்லைன்னா நிறுத்தி சாப்பிட்றோம். சிப்ஸு, பொட்டாட்டோ சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியான ஐட்டம். நல்லா கேட்குறது நல்லா இருக்கு. ஏன்னா பேக்கரி, இது லண்டன் பேக்கரிங்கிறான், ஆந்திரா பேக்கரிங்க, யார் இட்லி ஃபேக்ட்ரிங்கிறான், ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி ஃபேக்ட்ரிங்கிறான். சார் இதெல்லாம் ஒரு ஃபேடு, ஒரு ஸ்டைல். நம்ம ஸ்டைலுக்காக சாப்பிட்றோமா இல்லை ஸ்டைலுக்காக நம்ம சினிமா பார்க்குறோமா? ட்ராமா நாம் போடுவோம் வீட்டில், என்ன போச்சு? கிரிக்கெட் நாம் விளையாடுவோம், போய் கிரிக்கெட் ஆடுறான், அவனுக்கு கை தட்டுறிய, நீ கிரிக்கெட் விளையாடுறா. விவேகானந்தர் தான் நான் சொன்னார், கிரிக்கெட் விளையாடு, அப்போ தான் உனக்கு பகவத்கீதையாக புரியும். இப்போ டீ வந்து சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை, வேறு வாய்ப்பு இல்லைன்றனால நான் திரும்ப திரும்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ அப்படின்னு சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் நிறைய மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க டாக்டர், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அங்கே நிறுத்துகிற இடத்துல ஒரு டீ சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்த்துறது, அந்த நேரத்தில் அது பசிக்காது இல்லை அப்படின்னு. அது எந்த அளவுக்கு வியாதிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வியாதிகள் உருவானத்தான் நான் ஹாஸ்பிட்டல் நல்லாகும். அது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறது எனக்கு தப்பு. என்ன வேணால் சாப்பிடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். டீன்னா தமாஷாக்கு உங்களுக்கு எந்த டீ பிடிக்கும்னு கேட்பாங்க. என்ன டீன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ, தாஜ்மஹால் டீ, புரூக் பாண்ட் டீ. எனக்கு பிடிச்சது பொண்டா டீ. அந்த அம்மா என்ன டீ போடுறாங்களோ அதுதான் டீ. க்ரீன் டீ என்ன சார், லெமன் டீ. சார் நான் என்ன சொல்கிறேன் சார், நல்ல யோசனை சொல்கிறேன், இது கண்டிப்பாக இது நீங்கள் இது வைரலாக பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெடிமேட் டிப் டீ பேக்கெட்ஸ் வருது, ஒரு 100 பேக்கெட் வாங்கி உங்கள் ப்ரீஃப் கேஸில் வச்சுக்கோங்க. சுகர் கூட பேக்கெட், ஹோட்டலுக்கு போகிற சின்ன சின்ன பேக்கெட்டில் சுகர் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் கொதிக்கிற வெந்தண்ணி வாங்குங்க கடையில். அண்ணா தண்ணி கொடுங்கண்ணா தீர்ந்தது. அந்த தண்ணியில் டிப் பண்ண வேண்டியது, பால் போடணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் போட்டால் சூப்பர் டீ. என்ன சீப்பாக இருக்குங்க, 1/10 த காஸ்ட்டு. அவசியம் இருந்தால் ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் கொண்டு போயிரு, நீங்களே வாஷ் பண்ணிக்கோங்க. அதனால ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி. நீங்கள் பிரச்சனை எப்படி வரும் சார்? ஃபைனலாக இந்த ஃபுட்டு பற்றி பேசும்போது காலையில் எல்லாருக்கும் காமனாக ஒரு ஃபுட் சார்ட் சொல்லுங்களேன். காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், நைட் எத்தனை மணி? காலையில் இட்லி சார், என்ன இட்லி, ஏதோ ஒரு இட்லி சார், காஞ்சிபுரம் இட்லியோ சாதாரண இட்லியோ சாப்பிடுங்க சார். இட்லி, தோசை, பூரி ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. எந்த டைமில்? மசாலா வேண்டாம். காலையில் 6 மணிக்கு குளிங்க, 7 மணிக்கு சாப்பிடுங்க. 6 மணிக்கு குளிங்க, 5 மணிக்கு எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 6 மணிக்கு குளிங்க, குளிச்சுட்டு 6:30 மணி 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க. பஸ்ஸை பிடிங்க, இல்லை சைக்கிளில் போங்க. கார் இருந்தால் காரை விற்று போட்டு சைக்கிளில் போங்க. ஆஃபீஸ் 5 கிலோமீட்டர் இருக்கா, காரை விற்றுடுங்க, இஎம்ஐ கட்ட வேண்டியதில்லை. நல்ல சைக்கிள் 20,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி ஓட்டுங்க. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸு, நோ பொல்யூஷன். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ், பணத்துக்கு பணம் மிச்சம். சார் இது ஆல் கார் சண்டேன்னு போடுறோமில்ல, ஆல் சைக்கிள் சண்டே போடுங்க. யாரும் சைக்கிள் காரில் வரக்கூடாது, யாரும் பஸ்ஸில் போகக்கூடாது, எல்லாம் சைக்கிள் போகணும். ஆஃபீஸ்க்கு ஓடி வாங்க சார், போகும்போது பஸ்ஸில் போயிடுங்க சார். 1/2 கிலோமீட்டருக்கே பஸ் ஏறுறீங்க, ஒரு ஸ்டாப்லேயே நீங்கள் பஸ் ஏறு. 1ஆம் நம்பர் சோம்பேறிகளை உருவாக்கக்கூடிய தமிழகத்தில் நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க. கலாட்டா கலாட்டா கலாட்டான்னு நீங்கள் என்னமோ பண்ணுறீங்களே, கல்யாணமே கலாட்டா, வாழ்க்கையும் கலாட்டா, பார்க்குற டிவி சேனலும் கலாட்டா. மதியம் என்ன உணவு, என்ன நேரத்துக்கு சாப்பிட்ணும் சார்? கொஞ்சம் சாப்பாடு, நிறைய காய்கறிகள், கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் சாப்பாடு, நிறைய காய்கறிகள், கொஞ்சம் சாலட், கொஞ்சம் வெஜிடபிள் கட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு வாழைப்பழம். நைட்டு சப்பாத்தி. ஈஸியாக 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்ணும். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் பிஃபோர் 7. வயிற்றுக்கு நைட் 10 மணிக்கு தூங்கும்போது வயிற்றில் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒரு டம்ளர் பாலோ ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிடும். தேங்க்யூ சார், நன்றி. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.